முதல் கேள்வி 1934ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முதலில் கோரிக்கை வைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ எம்.என். ராய். இரண்டாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க கோரிக்கை வைத்த ஆண்டு? விடை ஆப்ஷன் சி 1935. மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்க பரிந்துரை செய்த அமைப்பு எது? விடை ஆப்ஷன் பி அமைச்சரவை தூதுக்குழு. நான்காவது கேள்வி அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் யார்? விடை ஆப்ஷன் டி இவர்கள் அனைவரும். ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் 389. ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை பெண்கள் இருந்தனர்? விடை ஆப்ஷன் டி 15. ஏழாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்? விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 9, 1946. எட்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் பி 211. ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. பத்தாவது கேள்வி தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை எந்த நாட்டு அரசியலமைப்பிடம் இருந்து பின்பற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் டி பிரெஞ்சு. 11வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத். 12வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. 13வது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் சி டிசம்பர் 13, 1946. 14வது கேள்வி குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. 15வது கேள்வி குறிக்கோள் தீர்மானம் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பின்பற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா. 16வது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? விடை ஆப்ஷன் சி 7. 17வது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 29, 1947. 18வது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? விடை ஆப்ஷன் டி அண்ணல் அம்பேத்கர். 19வது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் சி பி.என். ராவ். 20வது கேள்வி இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஹெச்.வி.ஆர். ஐயங்கார். 21வது கேள்வி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் டி அண்ணல் அம்பேத்கர்.
22வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? விடை ஆப்ஷன் சி, அண்ணல் அம்பேத்கர். 23வது கேள்வி, எத்தனை நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை முன் மாதிரியாக கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி, 60. 24வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, நவம்பர் 26, 1949. 25வது கேள்வி, இந்திய அரசமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ, நவம்பர் 26. 26வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின? விடை ஆப்ஷன் சி, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 27வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? விடை ஆப்ஷன் டி, 64 லட்சம். 28வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை ஷரத்துக்கள் இருந்தன? விடை ஆப்ஷன் டி, 395 ஷரத்துக்கள். 30வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தற்போது உள்ள ஷரத்துக்கள் எத்தனை? விடை ஆப்ஷன் சி, 448 ஷரத்துக்கள். 31வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை பகுதிகள் இருந்தன? விடை ஆப்ஷன் ஏ, 22 பகுதிகள். 32வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தற்போது உள்ள பகுதிகள் எத்தனை? விடை ஆப்ஷன் டி, 25 பகுதிகள். 33வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை அட்டவணைகள் இருந்தன? விடை ஆப்ஷன் சி, 8 அட்டவணைகள். 34வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தற்போது உள்ள அட்டவணைகள் எத்தனை? விடை ஆப்ஷன் சி, 12 அட்டவணைகள். 35வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தற்போது வரை எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் டி, 106 திருத்தங்கள். 36வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெரும் பகுதி டேஷில் இருந்து எடுக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ, இந்திய சட்டம் 1935. 37வது கேள்வி, இந்திய அரசமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, அண்ணல் அம்பேத்கர். 38வது கேள்வி, இந்திய அரசமைப்பின் தலைமை வடிவமைப்பாளர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, எஸ்.என். முகர்ஜி. 39வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆங்கில பிரதியை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, பிரேம் பிஹாரி நரேன் ஜெயசண்டா. 40வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஹிந்தி பிரதியை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் சி, வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. 41வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஆங்கில பிரதியை ஒப்பனை செய்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி, ராம் மனோகர் சின்ஹா. 42வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஹிந்தி பிரதியை ஒப்பனை செய்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, நந்தலால் போஸ். 43வது கேள்வி, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எவ்வளவு நாட்கள் நடைபெற்றது? விடை ஆப்ஷன் பி, 165 நாட்கள்.
44வது கேள்வி, இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 26, 1950. 45வது கேள்வி, இந்திய குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஜனவரி 26. தேங்க்யூ.